Nice try. Kamishi, பிரச்சனைய left. ஹாய் கைஸ் வெல்கம் பேக். சூப்பர் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ குயிக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்கும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண டைலாக் தகுந்த மாதிரி லிங்க்ஸ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லை, நைஸ் ட்ரெயின் மட்டும் இருக்கும். ஜஸ்ட் இது யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். அது வந்து பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்க. ஸோ அது எப்படி உங்கள் ஆட்மோஸ்ஃபியர் இன் பண்ணு ஃபஸ்ட் வந்து பண்ணக்க நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருப்பாருங்க, அது கில் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அதை நீங்கள் செல்ல போயிட்டு இதில் வேவால் ஃபாண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதை வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிங்க. இப்போ மேல் லெஃப்ட் சைடில் திருப்பட்டின இருக்கா அதை கிளிக் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபாண்ட் இருக்கும், அது வந்து பண்ணிங்க செல்ல பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து பண்ணாக்கா மேல் லெஃப்ட் சைடில் திருப்பட்டின இருக்கா அதையும் கிளிக் பண்ணிங்க. இந்த சைடில் வந்து பண்ண டவுன் உங்கள் மொபைல் இஷ்யூ ஆகும், அதில் தான் நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறோம். ஒரு 2 ஃபாண்ட் தான், ஜஸ்ட் ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செல்ல போயிட்டு மேலே சைட்னு இருக்கா அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆட்மோஸ்ஃபியர் இன்புட் வரும். நீங்கள் இன்புட் பண்ணிட்டு இந்த இன்புட் இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆட்மோஸ்ஃபியர் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்து பண்ணாக்க ஆட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ண அதே ப்ராஜெக்ட்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சில பேர் வந்து பண்ண சேஞ்ச் ஆகணும்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே எடி டெஸ்ட் இருக்கா அது கிளிக் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைக்கா ஸ்மால் ஆட் இருக்கிறது வந்து பண்ண கேப்லரில் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க லிக்ஸ் இருக்கா, ஸோ இதுக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்தாக்கா நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அது பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் எடிட் பண்ண ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த பிக்கை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பண்ணால் சாங்குக்கு மேலே ஒரு லேயர் பாருங்கள், ஸோ அதுக்கு கீழே வருமா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த லிங்க்ஸ் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை வந்து இப்போ நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் கலர் ரேட் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சேச்சுரல் வைப்ரேஷனும் எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செல்ல போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு சர்ச்னு மட்டும் வந்து பண்ணாக்க மேனேஜோட வச்சுனாக்கா பிளாக் அண்டில் சேஞ்ச் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளண்டிங் கெப்பாசிட்டி இருக்குது அது கிளிக் பண்ணிக்கும். இப்போ ஜஸ்ட் இது வேல்யூ மட்டும் லைட்டாக கம்மி பண்ணால் அது வந்து டார்க்னஸ் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ்மோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு 10 இல்லைன்னா ஒரு 15 வச்சுக்கிறேன். ஓகே, சொல்லலாம். இப்போ கரெக்டாக பிரிவில் பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் ட்ரெயின் ஒரு டெஸ்ட் ஷோ பாருங்கள் ரெட் கலரில். ஸோ இந்த கலர் நீங்கள் வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலரை கூட வந்து பண்ணிங்க கொடுத்துக்கோங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டா ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட் நீங்கள் கில் போய்ட்டு கலர் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று ஸ்டார்டிங் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க பிளாக்காக தான் இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க இதே ப்ரீஷர்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஜில் ப்ரிஸ்ட்டு வந்து பண்ண தனியாக கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதையும் நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க ஸோ இதில் வந்து பண்ணாக்க நம்ம பிக்குக்கு யூஸ் பண்ணிக்க எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் இங்கே இருக்கிற லேயரை காப்பி பண்ணி அந்த இதில் பேஸ்ட் போயிட்டு பிக்கை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நானிஸில் வந்து பண்ணாக்க கன்வெர்ட் பண்ணும். ஸோ அது எப்படின்னு பார்த்து வந்துடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு நானிஸில் வந்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மூட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு செல்லிக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட்ட ஃபுல் ஸ்கில்ல கட்ட நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலையில் சூ பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கிரே ஃப்ரம் அஸ்மெஞ்சை கிளிக் போயிட்டு கீழே சூ பண்ணிங்கனாக்க ஸோ இந்த பிக் வந்து பண்ண நானிஸில் கன்வெர்ட் ஆகும். இதை வந்து நீங்கள் ஷோ பண்ணி எடுத்துக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்கை நானிஸில் வந்து பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் கன்வெர்ட் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நம்ம செகண்ட் இன்க்ளூட் பண்ண செகண்ட் பிரிஸ்ட்டை வந்து பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும், அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸ் இருக்குது அது கிளிக் போயிட்டு காப்பி லேயர் பாருங்கள், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ அந்த பீட் மாப் பிரிஸ்ட்டை வந்து பண்ண நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட்டுக்கு அது கேஃபர் பாருங்கள், கரெக்டாக அந்த கேஃபர் இதில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ண இதில் ஒரு 2 மூவ் இருக்கா கரெக்டாக வந்து பண்ணாக்க
0.18 செகண்ட் கிட்ட வந்துட்டு காப்பி பண்ணதை மட்டும் இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் மாதிரி இருக்காது நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது வந்து பண்ணால் கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி நீ அப்படியே மூவ் பண்ணினாக்க நெக்ஸ்ட் 2 மார்க் இருக்கும். கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு மட்டும் நீங்கள் பிஎஸ்லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி இருக்காது நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் கில் போயிட்டு இந்த ஸ்பீட் எக்கனே இருக்கா இதை கில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கில் பண்ணல போதும். அது டேங்க் ஏற்ற மாதிரி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தட் லாஸ்ட் ஃபைனல் இதுக்கும் நம்ம வந்து பண்ணாக்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஆரஞ்சு கலரில் வந்து பண்ணாக்க போய் கட் பண்ணிக்கலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கலர் இருக்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாரை கில் போயிட்டு ஸோ நான் எடிட் பண்ணி அந்த நேனிஸ்ட் பிக் வந்து பண்ண இடத்துல செலக்ட் போயிட்டு மேலே பிடிச்சங்க கொடுத்துக்கிறேன். உங்களோட பிக் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்க அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்க ஆள் நீங்கள் செலக்ட் போயிட்டு உங்கள் விரலால் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணுறதும் அதே மாதிரி தான். உங்கள் 2 விரலால் மூவ் பண்ணுறது வந்து பண்ணாக்க ஒரு விரலால் நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணுறது ஜூம் அவுட் பண்ணுறது வந்து பண்ணாக்க உங்கள் 2 விரலால் வந்து பண்ணாக்க நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பண்ணாக்க இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் இருக்கா அது நீங்கள் கில் போயிட்டு கலக்கூட்டு ஸ்டார்னு கில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி நேனிஸ்ட் பிக் இங்கே செலக்ட் போயிட்டு மேலே பிடிச்சும் கொடுத்துங்க. உங்களுக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் விரலால் வந்து பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, முடிஞ்சா. இது சேம் இடத்துல அடுத்து இருக்கிற 2 ஆரஞ்சு கலரையும் நம்ம வந்து பண்ணாக்க எடிட் பண்ணி பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து இப்போ எனக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த கெஃப் இருக்குது நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ சீக்கிரம் பிடிச்சிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆரஞ்சு கலருக்கு அடுத்தது வந்து இப்போ எனக்கு ப்ளூ டார்க் ப்ளூ நெக்ஸ்ட் பிரபு கலர் இருக்கும். இது மூணுத்தையும் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கில் போயிட்டு காப்பி 3 லேயர்ஸ் இருக்கா அதை வந்து நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த பீட் மார்க் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பண்ணாக்க லென்த் ஒரு கேப் இருக்கு பாருங்கள். கரெக்டாக அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணிது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து 1 பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி வந்த பண்ணாக்க இந்த மாதிரி 1 பண்ண லைனாக வர மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணி இந்த இடத்துல லென்த்து கேப் இருக்கா இந்த இடத்துலையும் அதே சேம் இடத்துல PS3 லேயே கொடுத்து ஸ்டாம் ப்ரெஸ் பண்ணி 1 பண்ணால் கரெக்டாக அந்த லேயர் கீழே வர மாதிரி நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்கா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ நான் எஸ்டிஎம் பண்ணுறது கம்ப்ரெஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணாக்க பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க லாஸ்ட் கேஃப்க்கு மட்டும் வந்து பண்ணாக்க இந்த லேயர் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்துக்கும் இந்த லேயரை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க போய் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ லேயர் நம்ம கில் போயிட்டு கலர் கூட்டி ஸ்டார்டிங் கில் போயிட்டு ஸோ நம்ம எடி பண்ண பிக்கஸால் போயிட்டு மேலே பிரச்சனை கொடுத்துக்கலாம். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான் உங்களோட பிக்கு கொஞ்சம் ஆட் ஆகலைனாக்க உங்கள் வெள்ளால் இங்கே மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த இருக்கிற டார்க் ப்ளூ லேயர்லையும் நான் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதில் ஆட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே நேனிஸ்டில் தான் இருக்கணும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பிரப்பு கலரிலும் அதே சேம் மெத்தடில் நான் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்து ஆட் ஆகிடுச்சா. ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த அந்த லேயர்ஸில் வந்து பண்ண நீங்கள் எடி பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பண்ணாக்க எல்லாத்துலையும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனல் கேஃபுக்கு வந்து பண்ண ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் பிடிச்சி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஒரு குரூப் இருக்கும். ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி 2 லேயர்ஸ் இருக்கா அதை வந்து நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ அவங்க வந்துட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் வந்து பண்ணாக்க ஆட் ஆயிடும். இப்போ அந்த க்ரீன் கலர் இங்கே கில் போயிட்டு இந்த கலர் ஃபுட்டு ஸ்டாரையும் கில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ண இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ரெஷன் கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு குரூப் இருக்கா. ஸோ இதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க அந்த குரூப்புக்கு கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்து கொண்டு கீழே ப்ரெஷன் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க கரெக்டாக இது நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ண பிக்கு மேலே அந்த குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டார்க் இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளே இருக்கும். அதை கிளிக் பண்ணல போதும் நீங்கள் பொருள் பார்த்துமே இது ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து நெக்க எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பண்ணாக்க நீங்கள் பிஎஸ் போயிட்டு அப்படியே இங்கே கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து பண்ணாக்க எக்ஸ்பிரஷன் காமன் எஃபெக்ட் இருக்கா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்குங்க. ஜஸ்ட் இந்த பிளிஞ்ச் சைஸ் இருக்கு பாருங்கள் இது நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுங்க. ஸோ இந்த எஃபெக்ட் மட்டும் ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டுனாக்க கரெக்டாக இது நீங்கள் பொருள் பார்த்தோம்னா ஆயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் பிக்கு தகுந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே,
ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் பொருளை பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலி ஒரு லேயர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ எப்பவுமே கொடுக்குற லேயர் தான். அப்படி நீங்கள் பேக் போயிட்டு சோசியல் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே ஒரு லேயர் பாருங்கள், அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியே கொடுத்து பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் வந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ண ஷூட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.